நில்லுப்பா என்னப்பா என் கைத்துல மாலை போடுற? ஓடணும்னு தோணுச்சு போட்டேன். இதுல போய் நாரிதா தேங்க்ஸ்ப்பா. அப்படியே பாகத்துக்கு நடிகர் விஜயகுமார் மாதிரியே இருக்கிறப்பா. தேங்க்ஸ்ப்பா. அந்த நாட்டாமையில ஒரு வசனம் சொல்லுவேன், சொல்லு பார்க்கலாம். அது நான் இல்லப்பா, விஜயகுமார். அப்படின்னா அதுக்கு புடுங்கிறதுக்கு மாலை போட்டா கைத்துல போட்டுங்கன்னா ஹேய், நீ ஏதான் பாட்டீங்கன்னா கேள்வி கேட்கற? நான் விஜயகுமார் நினைச்சு போட்டேன், நீ இல்லன்றல. நீ ஏன்னா மாலை போட்டுக்கணும், அருவு கட்டணும். இந்த மாலை எனக்கு வேணாம். இந்த மாலை எப்படி நான் அவருக்கு எத்துமே போறேன், ஒழுங்கா காசு கொடு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நீ எதை வந்து போட்ட? இங்க பாருங்கப்பா, என் கூட தண்ணி அப்படி ஊத்திட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து என்னதான் வேலை பார்த்துட்டு போறீங்கன்னு தெரியல. நானும் 3 தடவை போன் பண்ண எடுக்கவே மாட்டீங்க. எங்க சொன்னா கேக்குதா? வேலை செய்ய வந்துட்டு எதிர்த்து வீட்டுல பக்கத்து வீட்டுலங்கிற பொண்ணுங்க மறைச்சு பாத்து நிக்குது. டேய், கண்டவங்க கிட்ட என் பேர் டேமேஜ் பண்ற? யாரப்பா கண்டவங்கிற நீ? உன்னதான் சொல்றேன், காது கேக்குதே இல்லையா? வயிற்றுக்கு சோறு துண்டியா இல்ல பிரியாணி குழச்சு துண்டியா? பிரியாணியா குழச்சு தின்றானா? ஆமா, இவ்வளவு பேச ஊதி கிடைக்கிறியா? அதான் சொல்றான். இனிமே நீ இன்னும் வாங்கி போட்ட மாதிரி பேசுற. ஒழுங்கா வேலையை முடிச்சு போறதுக்கு துப்பு இல்ல? துப்பு இல்லையான்னு அவனை மட்டும் கேள்வி என்னெல்லாம் கேக்குறா வச்சுக்காத. ஒண்ணு எங்க கேட்ட? அவனதான் கேக்குற. எது என்ன கேட்டியா? நானா மாணவரியா போட்டு அந்த சொட்டத்தான் சுத்தி நிக்கிறேன். ஏய், என்ன சொன்ன? யோ, நான் ஏன் உன்ன சொல்ல போற? அவரு கேட்டேன். இந்த பொம்பளை ஆட ஓடமா பேசினுக்குது. என்னது அருவை கட்டவனா? அறிவு கட்டந்தானே நீ விஜயகுமார் மாதிரி பேசாம மாலை ஏண்டா வாங்கின? நான் பா சிவனேன்னு போயிருந்தேன். ஏன்னா வம்பு வீசிக்கிற? டேய், நீனா பெரிய பருப்பா? இந்த பொம்பளை திட்டு, நீனா அந்த ஆளு திட்டுங்கிற? ஏடா நாங்க இங்க பேசிங்கிற, நீங்க யார சண்டை போட்டுக்கிறீங்க? பார், ஓவராலா குரல் கொடுக்குற வேலை வச்சுக்காத. எது வந்தாலும் இந்த பொம்பளை கிட்ட வச்சுக்கோ. என்னது பொம்பளையா? பொம்பளை இல்லாம ஆம்பளை நீ. இந்த பார், சுத்தமா நீங்க பேசுறதே சரியில்லை. ஒழுங்கா வந்து இந்த பைப்பு தண்ணி ஒரு சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க. பழுப்பு சரி பண்றதுக்கு அப்ப நான் காசு கொடுப்பான். காசு கொடுவான்னு சரி பண்ணிட்டு போறான். கொடுத்த காசுக்கே ஒழுங்கா வேலை செய்யலாம், இல்ல திருப்பி வேற காசு கொடுப்பாங்களா? ஏமா கொஞ்சம் இங்க வா, நீ நாயத்தை கேளுமா. என்ன நாயத்து கேக்குறது? என்ன பிரச்சனை? ஆமா, இந்த அம்மா பெரிய நாட்டாம தீர்ப்பு சொல்றதுக்கு வந்துட்டாங்க. ஆமா, அதேதான் பிரச்சனை. இந்த ஆளு விஜயகுமார் சொல்லிட்டு நான் மாலை போட்டேன், நாட்டாம தீர்வு சொல்றேன்னு சொல்ல மாட்டான். நான் தான் விஜயகுமார் இல்லைன்னு சொல்றேனப்பா. மாலை போடு. அப்ப ஏன் மாலை போட்டேன்? என்னடா கதையாகுது? நீ தானே மாலை போட்ட? ஓடும்போது தடுக்கணுமா இல்லையா? ஒழுங்கா விஜயகுமார் டைலாக் பேசு, இல்லைன்னா உனக்கு சும்மா விட மாட்டேன். நீ குஷ்டு வந்த அந்த ஆள் தள்ள 4 பலால் போடணும், அப்பதான் அந்த ஆள் பேசுவான். நான் என்ன அந்த பொம்பளை நினைச்சிக்கினா நீ பேசலாம் கேட்டு போறதுக்கு? கொஞ்சம் நவரா மௌனா, அந்த முடியை பிடிச்சு மறைச்சு அப்படி தருதுன்னு பிடிச்சி எடுத்துட்டு போவேன். என்ன ஏன் பேச்சுக்கு வர? அங்க என்ன இருக்குது? முடி தரத்தாருன்னு வச்சுமாவா? பார் பின்னால அப்படியே தான் இருக்கிறாரு விஜயகுமார் சார். நீங்க சும்மா தானே ஏமாத்தினீங்க? ஏய், நான் விஜயகுமார் இல்லையா? அப்ப நேரத்துக்கு புடுங்கிறதுக்கு மாலை போட்டுக்கிறேன். அவர் காசு எவ்வளவு வேஸ்டா? நீ பேசாத, எனக்கு கோவம் பத்தின்னு வருது. ஏய், அந்த வேலையில இருந்து பொம்பளை கிட்ட வச்சுக்கோ. இவங்க கிட்ட வச்சுன்னு வச்சுக்கோ, இவனுக்கு மண்டையில் சொருவிடுவேன். என்றாது ஏன்னா சும்மா வந்த தப்பாடாது. ஏன் பெருசே, ஒழுங்கா விஜயகுமார் டைலாக் பேசிட்டு போ. அவர் விட்டுறப்பல. என்ன பேசணும்னு சொல்லு, நான் பேசுறேன். ஏய், உன்னை 20 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா. 20 வருஷம் ஒதுக்கி வைப்பாங்க பெரிய ஜட்ஜி. யோ சொட்டதால ஒரு டைலாக் சொல்லுங்க, இனிமே என் மேலே வந்து கத்துற. இவரு டைலாக் சொல்லி கீசிடுவாரு. என்ன சொட்டத்தலன்ற பாவம் அவரா? வாய் ஒத்துடும் பாத்துக்கோ. எந்த ஏன் தொட்டத்தான்னு சொல்ற? ஆமா, இவர் தள்ள அப்படி செந்துரு நாத்து மொழிச்சிங்குது. இவர் வயிற்று தள்ள சொல்லக்கூடாதான். டேய், விஜயகுமார் டைலாக் சொல்றியா இல்லையா? டேய் தம்பிங்களா, வாங்கடா போய் தண்ணி ஊத்திட்டு அதை சரி பண்ணுவீங்க. அந்த ஆளு விஜயகுமார் டைலாக் பேசுற வரைக்கும் நாங்க வரமாட்டோம். யோ, விஜயகுமார் டைலாக் தான் பேசி தொலையாயா? வாயா போயான்றியே, என்ன பொம்பளை நீயா? தம்பி, இது மாதிரிலாம் பேசாத, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப இவன் மான கட்டவனா? இவனுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? யோ சொல்லி தொலையாயா விஜயகுமார் டைலாக். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. பொன்னமர டைலாக் பேசுற மாதிரி போடுகாலு. டேய், சும்மா தலைமையில கை வைக்காதடா, எனக்கு சரியான கோவம் வந்துடும். ஏண்டா 250 ரூபா மாலை உன் கைத்துல போட்டு விஜயகுமார் டைலாக் பேசுறான்னா எவ்வளவு தெனாட்டுல பேசுற நீ? எனக்கு மேல வேணாப்பா, இந்தாப்பா. டேய், நீ ஓனனா போட்டுக்க, வானா கைட்டு வை. என்னடா குவிப்படா? பபர், வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் தாங்கணும். அவன் தான் மனுஷன். அவனா போய் பழத்துல போய் பத்துருவியா? பபர், அங்க சண்டை நடந்துன்னு இருக்கு, இதே போய் நான் தான் கேட்கணும். ஏய், என் கூட பல்ப ரெடி பண்ண போறீங்களா இல்லையா? ரெடி பண்ண முடியாது. இருப்பா, என்னப்பா பிரச்சனை? தம்பியா, நான் விஜயகுமார் சாருக்கு மாலை வாங்கிட்டு வந்தேன் தம்பியா. எத்துக்கணும் வந்தேன், பேசாம வாங்கி கைத்துல போட்டான் தம்பியா. நீ கைத்துல போட்டுக்கினியா? அவங்க போட்டாங்க, நான் போட்டுக்கினேன். நேரத்துக்கு போட்டுக்கினா? போட்டான்னு போட்டுக்கினேன். போட்டாங்கன்னு போட்டுக்கினியா? அழுகுதா உனக்கு? பெரிய மனசு தானே நீ? நான் கம்மன் தான்ப்பா போயிருந்தேன், அவர் தான்ப்பா போட்டாரு. சரி, இதுக்கு என்ன பண்ணன்றீங்க? எனக்கு ஒண்ணே இல்லப்பா, விஜயகுமார் மாதிரியே இருக்கிறாரு. அந்த டைலாக் பேச சொல்லுறேன். சிம்பிளான விஷயம் தான், பேசு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. திரும்ப மாற பொன்னமர டைலாக் பேசுறான். யோ, நாட்டாம டைலாக் பேசியா? ஏன்பா, எனக்கு தெரியாதப்பா. எனக்கு ஏன் ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு மாலை போட்டுக்கிற? உன்னால பாரு, எங்க வேலை நிக்குது. ஐயோ ஆண்டவா, இந்த குறைய எங்க போய் சொல்லுவேன்? பாரு, பாகவத டைலாக் பேசுறான் பாரு. ஏன்பா பாகவதர் டைலாக் பேசுற, பொன்னாமலை டைலாக் பேசுற, விஜயகுமார் டைலாக் பேச மாட்டியா? மன்னிப்பு, தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை. பாரு, விஜயகாந்த் டைலாக் பேசுறான். விஜயகுமார் டைலாக் பேசினா ஏன்னா இப்படி தொல்லை கொடுக்குற? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி. அப்படியே மீன் போட்டுருவேன். ரஜினிகாந்த் டைலாக் பேசுறேன். மாலை போடுறான்.